டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகனிடம் 3 மணி நேரத்திற்கு மேலாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டிருக்கின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைகிறார். சுப்பிரமணியன், இது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணலாம். டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகனிடம் 3 மணி நேரத்திற்கும் மேலாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக கடந்த மார்ச் 6ஆம் தேதி நடந்த சோதனையின் போது 1000 கோடி முறைகேடு என்பது இந்த டாஸ்மாக் நிகழ்ந்திருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்தார்கள். அது மட்டுமல்லாமல் டாஸ்மாக் கடைகளில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் வரை கூடுதலாக பெற்று வருவது பெரும் குற்றச்சாட்டை ஏற்படுத்தியிருந்தது. அது தொடர்பான விசாரணையும் விசாகனிடம் தற்போது நடத்தப்பட்டு வருவதாக தெரிய வந்திருக்கிறது. ஒரு பாட்டிலுக்கு 10லிருந்து 30 வரை வசூலிக்கப்படும் போது அதில் கணக்கில் வராத நிலையாக காணப்படுகிறது. எனவே அந்த பணம் யாருக்கெல்லாம் கமிஷனாக செல்கிறது, எந்தெந்த அதிகாரிகளுக்கு செல்கிறது என்பது தொடர்பான பல்வேறு கேள்விகளை கேட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாகனை குலைத்தெடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாகனுடைய வாக்குமூலத்தையும் பதிவு செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.